வணக்கம். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிரச்சனை, நிறைய பேர் ஒரு சாதாரண பழக்கம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சாதாரண பழக்கமே பல பேருக்கு ஒரு அடிக்ஷனா மாறிக்கிட்டு வருது. இதுல இருந்து மீண்டு வர முடியாம பல பேர் கஷ்டப்படுறாங்க. ஐஸ் கட்டி மெல்றது, இது எத்தனை பேருக்கு பழக்கமா இருக்குன்னு தெரியாது. ஆனா இந்த பழக்கம்னால நமக்கு ஏதாவது தீங்கு வருமா? அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நல்லா விவரமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் வழக்கம் போல் நம்ம அரங்கத்துக்கு இன்றைக்கும் 2 வசந்தம் கலைஞர்கள் வந்திருக்காங்க. அவங்கள சந்திப்போம். வாங்க குணா மற்றும் வசீமா. எப்படி இருக்கீங்க 2 பேரும்? நல்லா இருக்கும், ரொம்ப நன்றி. ஓகே, இப்போ நேராக தலைப்புக்கு போயிடுவோம். ஐஸ் கட்டி, அதாவது குளிர்பானம் குடிக்கும் போதோ தண்ணி குடிக்கும் போதோ ஐஸ் கட்டி போட்டு குடிக்க விரும்புவாங்க. உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கா? பசுமா? இல்லை, நான் கோல்ட் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரிலாம் குடிக்க மாட்டேன். சுடு தண்ணி தான். எஸ். என்னம்மா இது இவ்வளோ, இந்த பழக்கம் எந்த வயதுலேருந்து உங்களுக்கு வந்தது? உண்மையிலே ஞாபகம் இல்லை. பட் கோல்ட் ட்ரிங்க்ஸ் அவ்வளோவா நான் குடிக்க மாட்டேன். ஐ மீன் மோஸ்ட் ஆஃப் தான் குடிக்க மாட்டேன். ரொம்ப வெயிலாக இருந்தால் அப்போ கூட நான் சுடு தண்ணி தான் போய் தேடுவேன். இல்ல மினரல் வாட்டர் மோஸ்ட் ஆஃப் த டைம் குடிக்க மாட்டாங்களா? வெயில் வந்துச்சுன்னா சுடு தண்ணி குடிப்பாங்க. அப்ப அறவே குடிக்க மாட்டீங்களா? இல்ல ஐ மீன் 1 இயர்ல ஒரு வாட்டி இல்ல பிறந்த நாளைக்கு குடிக்கிறது. அதானே குடா இப்பதான் குடாவோட முகத்துல ஒரு சுழிப்பு. என்னது ஐஸ் கட்டி போட்டு குடிக்காத? நம்மளுக்கு ஐஸ் கட்டி போட்டு குடிக்கலன்னா தூக்கமே வராது. நீங்க ஐஸ் கட்டி போட்டு குடிக்கிறது போது அந்த ஐஸ் கட்டிய மெல்ற பழக்கம் இருக்கா? நிறைய இருக்கு. மெல்லுவேன். அந்த ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அந்த மெல்லிட்டு அந்த ஸ்ட்ரா வச்சு அது நான் பண்ணுவேன். ஞாபகம் இருக்கா? பள்ளி பருவத்துல அதிகமா பண்ணிக்கோ. எத்தனை சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாத்து அப்படி பண்ண இந்த மாதிரி பழக்கம் எல்லாம் கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. நிறுத்திட்டோம். பிள்ளைகளே, இதெல்லாம் கடைபிடிக்காதீங்க, தவறான பழக்கம். அந்த பழக்கம் வரும்போது நிறைய பிரச்சனைகள் அதனால வரும்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, சுத்தமா தெரியாது. விளக்கங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவர் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்டே இந்த பிரச்சனையை பத்தி கேட்டுருவோம். இதுக்கு தீர்வும் இருக்கா அப்படின்றத அவங்க கிட்டே நம்ம கேட்டுருவோம். வாங்க டாக்டர் சரஸ்வதி பெருமாள், வாங்க. டாக்டர் சரஸ்வதி பெருமாள் ஒரு பல் மருத்துவராக பல ஆண்டுகளாக பணிபுரிச்சு வராங்க. டாக்டர், இன்னைக்கு நம்ம பற்களை பற்றி பேச போகிறோம். குறிப்பாக இந்த ஐஸ் கட்டி மெல்றது, இதனால நம்ம பற்களுக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த தலைப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு அதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லைன்னு தெரிய வருது. இதில் ஒரு பொண்ணு ஐஸ் தண்ணியை குடிக்காதான். ஸோ அதனால நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர், இந்த ஐஸ் கட்டிகள் மெல்றது இதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? நிச்சயமாக பற்களில் பிளவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதாவது கிராக் லைன்ஸ் சொல்லுவாங்க. அதனால பல் கூச ஆரம்பித்து விடும். நீங்கள் குளிர்பானம் எடுத்தாலோ அல்லது சூடான காபி டீ எடுத்தாலோ அது கூச ஆரம்பித்துவிடும். சில சமயங்களில் அது வலியாகவும் மாறுவதற்கு வாய்ப்புண்டு. உங்கள் நரம்பை பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனால் உங்களுக்கு பல்வலி வர வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக வளரும் போது என்ன சொல்றாங்கன்னா, பற்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம், நல்ல வலிமை உள்ளது. அதுக்கும் ஐஸ் கட்டிக்கும் எப்படி? ஆமாம், அதாவது இனாமல் அந்த பற்களின் இனாமல் மிகவும் கடினமானது. ஆனால் ஐஸ், அதாவது தண்ணீர் அது ஐஸ் ஆகும்போது அது மிகவும் கடினமாக இருக்கிறது. அதனால் நிறைய ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துகிறது அந்த பற்களில். ஸோ அதனால் உங்களுக்கு கிராக் லைன்ஸ், முதலில் அது சும்மா மேலோட்டமாக இருக்கும் அந்த கிராக் லைன். ஆனால் நாள் ஆக ஆக அதை தொடர்ந்து அதை செய்யும்போது அது அந்த பிளவு அதிகரித்தால் அது உங்கள் நரம்பை பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அந்த சமயத்தில் தான் பல்வலி ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஐஸ் எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. அந்த ஐஸ் கட்டி கடிச்சு சாப்பிடுறது, அது மூலமாக இந்த எனிமியா வரதுக்கான வாய்ப்பும் இருக்கா? உங்களுக்கு இரத்த சோகை இருந்தால் அல்லது இரும்பு சத்து குறைவாக இருந்தால் அதனால் நீங்கள் ஐஸ் கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை பற்றி தான் நம்ம விரிவாக பேச போகிறோம். நிறைய இருக்கு பேசுறதுக்கு. அதுவும் குறிப்பா இப்போ ஒரு சின்ன இடைவேளைக்கு போவோம். இடைவேளைக்கு பிறகு பீக்கா, அதுக்கும் இந்த ஐஸ் மெண்டு சாப்பிட்றதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கான். பீக்கா பீக்காடா என்னம்மா? அதான் சொல்லிட்டல, இடைவேளைக்கு பிறகு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதனால இப்போ ஒரு சின்ன இடைவேளை, எங்கேயும் போயிடாதீங்க. இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ்.
இது பேசுவோம். ஹெல்த் மேட்டர்ஸ். சரி டாக்டர், இடைவேளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த டூத் எனிமல் பற்றிலாம் பேசிட்டு இருந்தீங்க. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. இந்த மாதிரி ஐஸ் கட்டி மெல்லும் போது நமக்கு இந்த கம் பிரச்சனைகள், அதனால இன்ஃபெக்ஷன் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு? ஏன்னா நம்ம பல்லு வந்து அது மேலே தான் இருக்குது, அதுக்கே பிரச்சனை வரும்போது கம்முக்கு ஏதாவது பாதிப்பு? ஐஸ் கட்டி வந்து நம்ம தொடர்ந்து கடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா பற்களில் பிளவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது நரம்பை பாதிச்சா உங்களுக்கு வந்து ஈர்களில் வீக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி அது உங்கள் பல் வந்து உடைந்து விட்டால், அப்படி பிளந்து விட்டால், அதனால் நிச்சயம் உங்களுக்கு வலி இருக்கும். டாக்டர், இப்போ நீங்கள் வந்து இந்த ஈர்களில் வீக்கம் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த வீக்கம் ஏற்படுறதுனால பற்கள் விழுறது அந்த மாதிரி ஏதாவது பாதிப்புகளும் வருமா? வீக்கம் ஏற்பட்டால் அதற்கு வந்து தகுந்த சிகிச்சை எடுக்கலாம். அதாவது ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் அல்லது நரம்பு ட்ரீட்மெண்ட் என்று இருக்கிறது. அந்த பிளவு வந்து ரொம்ப டீப்பாக இல்லைன்னா, அதாவது அது மிகவும் ஆழமாக இருந்தால் பல்லை வந்து நம்ம காப்பாற்ற முடியாது, அதை எடுத்து தான் ஆகணும். ஆனால் ஓரளவுக்கு அது இருந்ததுன்னா அதை வந்து நம்ம சரிப்படுத்தலாம். அதாவது நரம்பு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு க்ரௌன் மேலே போட்டோன்னா அது ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்கும். அந்த பிளவு நரம்புக்குள் சென்று விட்டால் நிச்சயம் உங்களுக்கு வலி வரும். ஸோ அதை வந்து சரிப்படுத்துறதுக்கு நீங்கள் நரம்பு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதன் பிறகு நீங்கள் வந்து ஒரு க்ரௌன் தொப்பி போடணும். அது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் கடினமான பொருட்கள் நீங்கள் மறுபடியும் சாப்பிடலாம், ஆனால் ஐஸ் கடிக்கக்கூடாது. ஐ மீன் அது ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி. இந்த மாதிரி இரும்பு மாதிரி தான் இருக்குமா டாக்டர்? அதான் பல வகைகள் இருக்கின்றது. இது வந்து மெட்டல் க்ரௌன், ஃபுல் மெட்டல் க்ரௌன். இது வந்து ஜெர்கோனியா ஹை எண்ட் பாஸ்லின், ரீஎன்ஃபோர்ஸ் பாஸ்லின். ஸோ இது வந்து நிச்சயம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். வெரி ஸ்ட்ராங் எஸ் வெல், ஹை ஸ்ட்ரெங்த். பட் இது வந்து விலை குறைவாக இருக்கும். இது நிச்சயம் கொஞ்சம் அதிக விலை எடுக்கும். ஏன்னா இதை போட்டுக்கிட்டு திருப்பி கடிச்சா நீங்கள் வந்து எல்லா உணவு வகைகளும் சாப்பிடலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எலும்பு கடிக்கக்கூடாது, ஐஸ் கடிக்கக்கூடாது. பட் இது வந்து அந்த பல்லை வந்து மறுபடியும் சீர்படுத்தும். அதாவது அந்த பிளவு இன்னும் பெரிதாகாம பாதுகாக்கிறதுக்கு இது தேவைப்படுது. அந்த சில்வர் க்ரௌனிங் மாதிரி இருக்குதுல்ல, அது ரொம்ப சென்சிட்டிவா இருக்காது? லைக் இல்லை, ஏன்னா நரம்பை எடுத்தவுடன் அது வந்து பாதிக்காது. ஃபீலிங் எல்லாம். ஆமா, நீங்க நரம்பை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பல்ல உணர்வு இருக்காது. நீங்க குளிர்பானம் எடுத்தாலோ அல்லது சூடான பானங்கள் எடுத்தா அது உங்களுக்கு உணர்வு இருக்காது. இப்ப நரம்பை எடுக்கிறதுன்னு சொல்றீங்க, அதனால வந்து ஏதாவது பாதிப்புகள் இருக்குமா? இல்லை, அது வந்து பலரும் பண்ணும் ஒரு ட்ரீட்மெண்ட். அது ரூட் கனால் ட்ரீட்மெண்ட். ஒரு 2 தடவை பல் மருத்துவர் பார்த்தா அதை பண்ணிடலாம். சரி, இப்போ இவ்வளோ நேரம் வந்து ஈறுகளுக்கு ஏதாவது விளைவுகள் வருமா அப்படின்னு ஷாமினி கேட்டாங்க. ஷாமினி, இடைவேளைக்கு முன்னாடி பீக்கா அப்படின்னு என்னமோ ஒன்று சொன்னீங்க, அது என்னது? இல்லை, அதாவது நான் கேள்விப்பட்டிருக்கேன். பீக்கா அப்படின்றதுக்கும் எனிமியாக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்காமே? ஆமாம். அதாவது இரத்த சோகை இருப்பவர்களும் குறைவான இரும்பு சத்து உள்ளவர்களும் பெரும்பாலும் ஏதாவது கடிக்க தோணும் அவங்களுக்கு. ஐஸ் கடிக்க தோணும், அல்லது சிலவங்க முடி கூட கடிப்பாங்க, நகம் கடிப்பாங்க. ஸோ அதனால் இது பெரும்பாலும் பெண்மணிகளுக்கும் ஏற்படுத்துறது. அப்போ குணா சொன்னாரு ஐஸ் தண்ணி குடிக்கும்போது ஐஸ் அப்படி கடிப்பேன் அப்படின்னு அவருக்கு எனிமையா இருக்குன்னு அர்த்தமா? இருக்கலாம், அல்லது மன உளைச்சலாலும் அது ஏற்படும். மன உளைச்சலா? என்னோட பாஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அனிமியா அப்படின்னு சொல்லும்போது அது என்ன கண்டிஷன்? அதனால ஏன் வந்து கடிக்கணும்னு அவங்களுக்கு தோணுது? அது ஒரு சைக்கலாஜிக்கல் இஃபெக்ட். உங்களுக்கு அது இருக்கிறப்ப ஏதாவது குளிரா எடுக்கணும், அது தாகம் தடிக்கிற மாதிரி இருக்கும், அல்லது ஏதாவது கடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். இந்த கண்டிஷன் இது வந்து ஐஸ் கட்டிக்கு மட்டும்தானா, இல்லை குளிர்பானம் குடிக்கிறதுனால கூட உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு இருக்கா? இல்லை, அதாவது உங்களுக்கு ரத்த சோகை இருந்தா உங்களுக்கு ஏதாவது கடிக்கணும்னு தோணும். அது ஒரு அதாவது அது நெகம் கடிப்பாங்க, இல்லை ஏதாவது கரண்டி கூட கடிப்பாங்க. அந்த இரும்பு சத்து குறைவா இருக்கிறதுனால அந்த மாதிரி ஏற்படலாம். எஸ், அது ஒரு காரணமா இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி சில சமயத்தில் நம்மளுக்கு மன உளைச்சல், இல்லை கொஞ்சம் பதற்றமா இருக்கலாம் எங்கேயாவது நம்ம போறப்ப. ஸோ அதை நம்ம கடிச்சுக்கிட்டே போனா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு காரணம். ஸோ இது சைக்கலாஜிக்கலி. ஆமா, அல்லது நீங்க இப்போ நிறைய பேர் இப்போ வெப்பமா இருக்கு தண்ணி குடிக்கிறாங்க, அது அந்த குளிர்பானம் குடிக்கிறதுல தப்பு இல்லை, ஆனா அந்த ஐஸ் கட்டியை நம்ம வந்து கடிக்க கூடாது. ஆமா. சரி, இப்போ வந்து ரசிகர்கள் நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருந்துச்சுன்னா
அது சாதாரண பழக்கம் தான் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இது வந்து இன்னொரு பிரச்சனைக்கான அறிகுறியாக இருக்கலாம். ஏன்னா அந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான் நீங்கள் இதை செய்கிறீங்க அப்படின்னு கூட இருக்கலாம். அனிமியா, ஸ்ட்ரெஸ், இல்லாட்டினா அயன் டிஃபிஷியன்சி, இது 3 இருக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப அடுத்து நம்ம வந்து ஒருத்தரோட கதையை பார்க்க போறோம். அவங்களுக்கு இந்த அனிமியா கண்டிஷன்லாம் கிடையாதா? கிடையாது. அப்புறம் ஏன் கடிக்கிறாங்க பாருங்க. சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் சாஃப்ட் ட்ரிங்க் குடிக்க ஆசை. அதில் நிறைய ஐஸ் போட்டு குடிப்பேன். நிறைய ஐஸ் போட்டு குடிக்கும் போது அந்த மிச்சம் இருக்கிற ஐஸை வந்துட்டு மென்று கடித்து சாப்பிடுவேன். அப்படி தான் அந்த பழக்கம் ஆரம்பிச்சிச்சு. ஸோ சில சமயம் வந்துட்டு சாஃப்ட் ட்ரிங்க் குடிக்காட்டியோ ஐஸை சும்மா தேடி கண்டுபிடிச்சி சும்மா அப்படியே மென்று சாப்பிடுவேன். சும்மா படம் பார்க்கும்போது கூட அப்படியே மென்று சாப்பிட்றது ஒரு ஸ்நாக்கிங் மாதிரி எனக்கு ஐஸ். நினைக்கிறேன் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் பல்லு வலியில், ஆனால் அந்த சென்சிட்டிவ் இஷ்யூஸ் திருப்பி வந்துக்கிட்டு இருந்துச்சு. இட் வாஸ் மை ஜா விச் வாஸ் கிவிங் மீ பெயின். ஸோ அதை வந்துட்டு நான் அப்படியே ரொம்ப பெருசாக அட்டென்ஷன் கொடுக்கல. 2 இயர்ஸ் பேக் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த வலி ரொம்ப ரொம்ப தாங்க முடியாமல் ஆயிடுச்சு. பிகாஸ் சில சமயம் என்னால் எந்த பக்கம் மெல்றதுன்னு தெரியல. ஐ டென்ட் நோ வேர் டு சூ. ஸோ ஐ ஹேட் டு கோ அண்ட் சீக் மெடிக்கல் ஹெல்ப். ஸோ என்னை வந்து நேஷ்னல் டென்டல் சென்டருக்கு ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே போனோடனே அப்புறம் திடீர்னு என்ன நினச்சின்னு தெரியல, நான் ஐஸ் பற்றி சொன்னேன். ஐஸ் பற்றி சொன்னோன்னே அவர் வந்து கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆகிட்டார். சைலண்ட் ஆகிட்டோன்னே அப்புறம் சொன்னார், திஸ் இஸ் அ மேஜர் ப்ராப்ளம். ஸோ திஸ் குட் ஹேவ் பின் லீடிங் ஆல் யோர் ப்ராப்ளம்ஸ் ஆல் திஸ் வைல் டு த ஜா அப்படின்ட்டு. கடிச்சு ஐஸை ப்ரெஷர் அதில் நிறைய போட்டனால நாளடைவில் வந்துட்டு அது அந்த ஜா வந்துட்டு மூவ் பண்ண வச்சிடுச்சு. எனக்கு வந்து அதை பற்றி தெரியவே தெரியாது. என்னை சுற்றி இருக்கிறவங்க வந்துட்டு அடிக்கடி சொல்லுவாங்க, நீ என்ன வந்து சூ பண்ணும் போதெல்லாம் சத்தமாக இருக்குன்ட்டு. பட் எனக்கும் கேட்கும் சில சமயம். பட் நான் நினைப்பேன் யாருக்கும் கேட்காது, இட்ஸ் ஜஸ்ட் நார்மல். டாக்டர் என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, இட்ஸ் நாட் இன் அ ஸ்டேஜ் வேர் இட் ஹேஸ் கம்ப்ளீட்லி மூவ்ட் அண்ட் அதுக்கு வந்துட்டு ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்கணும் அந்த மாதிரி நீ இல்லை. அவர் சொன்னார், இட்ஸ் ஸ்டில் இன் பிளேஸ். ஸோ அதுக்காக நான் சர்ஜரி எடுக்கணும்னு தேவையில்லை. பல்லு ஸ்ட்ராங் இல்லாமல் போச்சு ஐஸ் கடிக்கிறனால. ஐ திங்க் நான் இந்த பக்கம் கடிக்கிறது அண்ட் தென் அப்போ சின்னதாக இருக்கும்போது ஆல் ஓவர் யூஆர் பைட்டிங் அண்ட் ஆல் தட். என் பல்லு ஸ்ட்ராங் இல்லாமல் போச்சு. ஆல்சோ பிகாஸ் ஆஃப் சாஃப்ட் ட்ரிங்கிங் அண்ட் ஆல் தட். இப்போல்லாம் வந்து பல்லு ஆடெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. மை ஹோல் டீத் இஸ் குவைட் டேமேஜ். ஐ ஹாவ் டு பி கேர்ஃபுல் நான் என்ன சாப்பிட்டாலும். அண்ட் ஆல்சோ ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு போகிறதுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. they were recommending me implants and things like that. இன்னைக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னது? ஐஸ் கட்டிகள் மெல்றதுனால அவங்களுடைய தாடை பகுதியே டேமேஜ் ஆயிருச்சுன்றாங்களா, அதாவது நகர்ந்துருச்சு. இது எப்படி டாக்டர் சாத்தியம்? இது ப்ராப்ளி அவங்களோட ஜாயிண்ட் டிஎம்ஜேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப கடினமாக கடித்தாலோ அல்லது பற்களை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணால் அது உங்களுடைய எலும்பு பாதிக்கும். டிஎம்ஜேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இவமே வாயை ரொம்ப பெரிதாக திறந்தா உங்களுக்கு சத்தம் கேட்கும், கிளிக்ஸ், திறக்க முடியாது, ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், வலி இருக்கும் கழுத்து பகுதியெலாம். இது வந்து when you grind உங்கள் டீத் நீங்கள் ரொம்ப கிரைண்ட் பண்ணாலும் அல்லது ரொம்ப கடினமான, இப்போ அவங்க சொல்கிறாங்க எப்போ அவங்களுக்கு லைக் நொறுக்கு தீனி சாப்பிட்ற மாதிரி அவங்க ஐஸையும் கடிச்சிட்டுன்னா நிச்சயம் அது வந்து உங்களுடைய ஜாயிண்ட்டும் அஃபெக்ட் பண்ணும், உங்கள் எலும்பும். இப்போ தண்ணி குடிக்கிறேன் இல்லையா, உடனே ஐஸ் கடிச்சு அப்படி இல்லை. சில டைம் வந்து நம்ம ஒரு தண்ணி வாங்குற இடத்துல நம்ம குடிச்சிட்டு இருப்போம், திடீர்னு பேசிட்டு இருப்போம், ஒருத்தர் தண்ணி முடிஞ்சிடும், நீங்க இன்னொரு ஆர்டர் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு அதுல இருக்க ஐஸை போட்டு அப்படி கடிச்சிட்டு அந்த மாதிரி தான் பழக்கம் எனக்கு. அந்த அளவுக்கு வசதி இல்லை டாக்டர். ஆனா இப்ப நான் அதையும் விட்டுறேன், இனிமே அதை பண்ண மாட்டேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்க பல பேரோ இல்லை பாதி பேரோன்னு எனக்கு தெரியல, இப்போ குணா மாதிரி ஐயோ இனிமேல் நம்ம இந்த ஐஸ் கட்டியை மெல்லவே கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. இப்போ நீங்கள் சொன்ன சில அறிகுறிகள் மாதிரி இன்னும் தென்படாமல் இருக்கலாம். இதுக்குன்னு ஒரு கால அவகாசம் இருக்கா? நீங்கள் ஆரம்பித்து இத்தனை வருடங்களில் இதெல்லாம் தென்பட ஆரம்பிக்கும். முதலில் நீங்கள் ஐஸ் வந்து கடிக்கிறப்ப உங்களுக்கு சும்மா பல் கூசுற மாதிரி இருக்கும். அதாவது குளிர்பானம் எடுக்கிறப்ப மட்டும் கூசும், இல்லை நீங்கள் வந்து சூடான டீ காஃபி குடிக்கிறப்ப மட்டும் அது கூச வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது தொடர்ந்து செய்கிறப்ப ஒரு பல மாதங்களோ வருடங்களோ ஆக ஆக உங்களுக்கு வந்து வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சாப்பிட்றப்ப மெல்றப்ப நீங்கள் சாதாரண உணவு பொருட்கள் சாப்பிட்றப்ப கூட உங்களுக்கு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே தொடர்ந்து அப்புறம் தூங்குறப்ப வலி
அதாவது நீங்க சாப்பிடாம இருக்கும்போது கூட உங்களுக்கு வலி ஆரம்பித்து விட்டால் அது வந்து ரொம்ப பாதிப்படைந்த நிலையாகிவிடும். ஐஸ் கட்டி மட்டும் இல்லை, கிரைண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து இந்த தாடை பகுதியை வந்து பாதிக்கக்கூடும் அப்படின்னு சொன்னீங்க. இதை நம்ம எப்படி தவிர்க்கலாம்? இப்போ அவங்க வந்து ஷாமினி வந்து ஒரு மவுத் கார்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும்தான் தீர்வா, இல்லை வேற ஏதாவது தீர்வுகள் இருக்கா? ஆமா, கிரைண்டிங் வந்து ரொம்ப பரவலாக ஏற்படும் ஒரு விஷயம். இது வந்து மன உளைச்சலினால் தான் பெரும்பாலும் ஏற்படுது. குழந்தைகளும் பண்றாங்க, பெரியவங்களும் பண்றாங்க. அதாவது பள்ளிக்கூடத்துக்கு போய் இப்போ பரீட்சை வர நேரத்துல நிறைய பெற்றோர்கள் வந்து குழந்தையை அழைத்து வந்து ஏன் அவங்க கிரைண்ட் பண்றாங்கன்னு கேட்குறாங்க. அது நிச்சயம் வந்து மன உளைச்சல். அதே சமயத்துல பெரியவர்களும் இப்போ வேலைக்கு போறோம், வேலை பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் இருக்கிறவங்க அவங்களுக்கும் வந்து இந்த கிரைண்டிங் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சிலவங்க வந்து சில கடினமான விஷயங்கள் செய்யறப்ப அவங்க வந்து பல்ல வந்து அழுத்தி கடிப்பாங்க. இப்போ வந்து நீங்க ஜிம்க்கு போறீங்க, ரொம்ப இந்த வெயிட்ஸ்லாம் தூக்குறோம். ஸோ சில சமயத்தில் நம்ம அதனால் கூட நம்ம பல்ல வந்து அழுத்துறோம். அதுவும் வந்து பாதிக்கும். ஸோ வசிமா, நீங்க ஐஸ் கட்டி கடிக்கலனாலும் இந்த பொண்ணுக்கு அந்த பிரச்சனையே இல்ல. இல்ல, ஐஸ் கட்டி கடிக்கலனாலும் பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகும்போது, ஆத்திரமாகும் போது பல்லெல்லாம் கடிச்சு பேசுவீங்களா? என்ன பாக்குறீங்க? என்ன ஆத்திரம் வரும்போது குணா பாக்குறீங்க? என்ன பார்க்கும்போது ஆத்திரப்படுமா அந்த பொண்ணு? சரி, இன்னைக்கான தலைப்பு ஐஸ் கட்டிய நம்ம மெல்றதுனால நம்ம பற்களுக்கு பாதிப்பு வருமா அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். இதை நாம எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கறத தான் இடைவேளைக்கு பிறகு பார்க்க போறோம். அதனால இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ். கார்த்திக், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு டாக்டர் கேட்கறதுக்கு. அதாவது டாக்டர், நீங்க வந்து தீர்வுகள், அதாவது என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இப்ப சில பேருக்கு வந்து அந்த பழக்கம் வந்துருச்சுன்னா, இப்ப கட்டிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னா, இப்போ ஐஸ் கட்டிகளை மெல்ல முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. இப்ப அந்த ஃபீலிங் எனக்கு வேணும், அந்த உணர்வு இருக்கணும், அதே மாதிரி இருந்தாதான் எனக்கு வந்து ஒரு மன திருப்தி கிடைக்கும். என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம், இல்லை சாப்பிடலாம்? இப்போ வெள்ளரிக்காய் வந்து நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு நல்லா சாப்பிடலாம், இல்ல பழங்கள் அந்த மாதிரி சாப்பிடலாம். அல்லது ஏதாவது இப்போ ஆப்பிள் சிப்ஸ் விற்கிறாங்க, நல்லா ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு, அதை நீங்க சாப்பிடலாம். இப்போ இந்த பாதாம் இருக்கு, இந்த கடலை வகைகள் இருக்கு, அதெல்லாம் எப்படி? இப்போ பாதாம், முந்திரி இதெல்லாம் நீங்க சாப்பிடலாம். எது ரொம்ப கடினமான வகைகளையும் நீங்க தவிர்க்கிறது நல்லது. ஸோ டாக்டர், நீங்கள் வந்து சொன்னீங்க பீக்கா அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சுனாலும் இது வந்து நமக்கு செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொன்னீங்க. அதை எப்படி நம்ம வந்து நம்ம தவிர்க்கலாம்? அதாவது அயன் டிஃபிஷியன்சின்னு சொன்னீங்க, அனிமியான்னு சொன்னீங்க, மன உளைச்சல், இதனால கூட அந்த கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நமக்கு வருது. இதை நம்ம எப்படி தவிர்க்கலாம்? ஆமா, நிச்சயம். இப்போ வந்து ரத்த சோகை உள்ளவர்கள் வந்து நிச்சயம் வந்து இரும்பு சத்தை வந்து அதிகரிக்க பார்க்கணும். நீங்க வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம், அயன் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. இல்லை உங்க சாப்பாட்டிலேயே நீங்க வந்து சில மாமிசம் வகைகளோ, இப்போ இந்த ரெட் மீட் கொஞ்சம் கலந்து எடுத்துக்கலாம், இல்லை பீட்ரூட் வகைகள், எது வந்து ஹை அயன் கண்டென்ட் இருக்குன்னு நீங்க பார்த்து சாப்பிடலாம். பெண்களும் வந்து இப்போ மாதவிழா இருக்கு, அதனால ரத்த இழப்புனாலும் ரத்த சோகை ஏற்படலாம். ஸோ அதற்கு ஏற்ப அவங்க வந்து ரத்த பரிசோதனை செய்துவிட்டு அயன் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம், அல்லது அவங்க அயன் இன்டேக்கை வந்து கொஞ்சம் அதிகரிக்கலாம். ஐஸ் கட்டிகளை வந்து மெல்லும் போது பற்கள் வந்து பிளவு ஏற்படும், கிராக்ஸ் ஏற்படும், அதனாலே வந்து டீத் சென்சிட்டிவ் ஆகும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்போ பற்பசைகளே நிறைய இருக்கு, அதுல வந்து இந்த சென்சிட்டிவ் டீத்துக்குனே வந்து தனியா இருக்கு. அந்த மாதிரி அந்த பற்பசையை பயன்படுத்தும் போது இந்த பல் கூசுறத நிப்பாட்ட முடியுமா? கிராக் லைன் வந்து சூப்பர்ஃபிஷியல், அதாவது மேலோட்டமா இருந்ததுன்னா நீங்க வந்து இந்த மாதிரி பற்பசைகள் பயன்படுத்தி, அதாவது அந்த சென்சிட்டிவ் டீத்க்குன்னு இருக்கிற பற்பசைகள் பல இருக்கின்றன, அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தினா அது வந்து அந்த உணர்வை வந்து கொஞ்சம் குறைக்கும், அந்த கூசுற உணர்வை. ஆனால் அது சற்று ஆழமாக இருந்தால் நீங்கள் அந்த பற்பசை பயன்படுத்தினாலும் அது வந்து பயனளிக்காது, நாளடைவில் மோசமாயிரும். ஆமாம், அதுக்கு வந்து நீங்கள் போய் சிகிச்சை எடுக்கணும். பற்களுடைய அந்த எனாமல் குறைஞ்சிட்டு இருக்கு, அதனால தான் அந்த சென்சிட்டிவிட்டி கூடுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஆமாம், பல விஷயங்கள் இருக்குது. இப்போ சிலவங்க வந்து ரொம்ப இப்போ இந்த லெமன்ஸ், எலுமிச்சை ரொம்ப அதிகம் எடுத்தா, இல்லை ஆரஞ்சஸ் டெய்லி எடுப்போம்ல, சிலவங்க லெமன் வாட்டர், ஆப்பிள் சைடர் வினிகர். இப்போ ஆசிட்
கண்டென்ட் ஹையாக இருந்தாலும் உங்கள் இனாமல் வந்து தேய்ந்து விடும். இல்லை நீங்கள் கிரைண்ட் பண்ணாலும் இனாமல் தேய்ந்து விடும். ஸோ இதனால் வந்து பல் குசறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டாக்டர், ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கிறவங்க லைக் என்எம்எல் குறைவாக உள்ளவங்க ரூட் கெனல் இல்லை க்ரௌனிங் தவிர வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்குதா? பெரும்பாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி அது வந்து மேலோட்டமாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு க்ரௌன் போட்டால் அது வந்து சரியாகிவிடும். ஆனால் அது ரொம்ப தேய்ந்து விட்டால் உங்கள் நரம்பை பாதிச்சு விட்டால் பாதிக்கப்பட்டால் அப்போ வந்து உங்களுக்கு வந்து ரூட் கனால் ட்ரீட்மெண்ட், நரம்பு ட்ரீட்மெண்ட் தேவை. ஸோ இந்த 2 தடவை வேறு ட்ரீட்மெண்ட்டே இல்லை. நீங்கள் மேபி கொஞ்சம் மேலோட்டமா இருந்தா மேபி ஒரு ஃபில்லிங் போட்டு அவங்க ட்ரை பண்ணலாம். அது ஒரு டெம்பரரி பீரியட் தானே? இருக்கலாம். அதாவது போட்டது வெளியாகிற வரைக்கும் இன்னும் கடிச்சு வெளியே அது சில சமயங்கள்ல அந்த ஃபீலிங் வந்து விழுந்துடும். ஏன்னா அது ரொம்ப ஆழமா இருந்தா அது நிக்காது. ஏன்னா மேலோட்டமா இருக்கு. அது ஜஸ்ட் சூப்பர்ஃபிஷியல் லேயர். ஸோ நீங்க வந்து ஒரு கேப் க்ரௌன் போட்டா அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அடிக்கடி நம்ம பார்க்காத ஒரு விஷயம், காலையில் ஒரு தடவை ராத்திரி ஒரு தடவை நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த பற்கள்னால எவ்வளவு பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் பதற்றமாக தான் இருக்கு. கொஞ்சமாவா? இனிமேல் ஐஸ் கட்டியை பார்த்தீங்கன்னா அதை வந்து குடிக்கிறதோட நிறுத்திக்கங்க. பானத்தில் போட்டு அதை கடிக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனைகள் வருது பார்த்தீங்களா? டாக்டர், இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இந்த ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு டாபிக், இதை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. அதே மாதிரி வசிமா மற்றும் குணா 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வசிமா, இனிமே உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. ஆனா அப்படி உங்களுக்கு நண்பர்கள் அப்படி யாராவது இருந்தாங்கன்னா தயவு செய்து போய் சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். எப்படி இருந்தாலும் வந்து எதுவா இருந்தாலும் கடினமா இருந்தா அது கடிச்சு சாப்பிடக்கூடாது, அந்த பழக்கம் இருக்குல்ல. கருவியை மட்டும் தான் தேடுறேன். வெரி குட். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதுக்கும் நிறைய விஷயங்களை நேயர்களுக்கு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சரி நேயர்களே, உங்களுக்கும் அதே தான். வீட்டில் வந்து நேரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சாதாரண விஷயத்துல இதுக்கு முன்னாடி இவ்வளோ பிரச்சனைகள் வருமா அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா எங்களுக்கும் அதே யோசனை தான். நாங்கள் இனிமேல் எவ்வளோ கவனமாக இருக்க போகிறோமோ அதே மாதிரி நீங்களும் கவனமாக இருங்கன்னு சொல்லி மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். நான் ஷாமினி குணசேகர். நான் கார்த்திகேயன் சோமசுந்தரம். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ்.